அம்சத்தில் ஒரு பெண்ணையும் ஆணையும் பெண்ணையும் அவனிலே படைத்தார் ஆண்டவன் சங்கரன். அதே நேரம் என்ன ஆதிசூருமா பெருமான் மானிடம் அணைக்களை படைத்து எட்டாதி உலகத்தில் சிறுத்த உயிர் சித்தெரும்பு எறும்பு பெருத்த உயிரோ மதான யானை முதல் எறும்பு வர சுவாமி அவனிகட தேசமெல்லாம் ஆண்டவன் படைத்தாரா அப்படி அழகாக படைத்து அப்படி ஈரேழு உலகத்தில் நாம் படைத்த மனைக்கள் அது நம்மளுடைய மக்கள் அல்லவா படைத்த மனைக்களுக்கெல்லாம் படியளக்கணும். இருக்குகிற சீவனுக்கு இறையளக்கணும், அளக்க வேண்டும். அதே நேரம் படைத்த உயிரினங்கள் அத்தனையிலையும் ஈயா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, ஐயா அத்தனை சீவனிலும் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் ஆண்டவன் சங்கரன். அப்படி படைத்து படைத்த மனைக்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும். ஆதி சக்தி உமாபார்வதியால் அழைத்து நாம் படைத்த மனைக்கள் அது நம்மளுடைய மக்கள் அல்லவா, நம்ம மக்கள் அல்லவா, படைத்த மனைக்களுக்கு பட்டினி இல்லாம படியளக்கணும். அம்மா பார்வதி இருக்கிற சீவனுக்கு இறை அளக்கணும் என்று சொல்லவோ ஆதி சக்தி உமையவளானவா ஆண்டவனுடைய வார்த்தையை காதல் கேட்டு அத்தான் கேளுங்கோ. நாளை நல்ல தீனை எடுத்து நாதங்கையில் கொடுப்பேன் ஐயா, நாளை நல்ல தீனைய கொண்டு நாளை நல்ல திணைய கொண்டு நாடு எல்லாம் படியலங்கோ நாடு எல்லாம் படியலங்கோ. நல்ல திணையை கொண்டு உடையவனார் கை கொடுப்பேன், ஒரிய நல்ல திணைய வாங்கி ஒரிய நல்ல திணைய வாங்கி உலகம் எல்லாம் படியலங்கோ சுவாமி, உலகம் எல்லாம் படியலங்கோ. ஆண்டவந்தான் சங்கரரும் நாளை நல்ல திணைய கொண்டு நாடு எல்லாம் படிகளக்கார் ஆளாக்கு திணைய கொண்டு அகிலமெல்லாம் படிகளக்கார் மரக்கா திணைய கொண்டு மரக்கா நல்ல திணைய கொண்டு மாநிலமும் படியளக்கார்
நீளமும் படியளந்தார் அதனை கொண்டோ அதனை கொண்டோ நீளமும் படியளந்தார் நீளமும் படியளந்தார் ஐயாயிரேழு உலகம் எல்லாம் படியளந்து இறையளந்து கைலாசம் வருவார் அடி கைலைக்கு வாரபோல் ஆண்டவன் தான் சங்கரர் ஆண்டவனாகிய சங்கரன் ஈரேழு உலகத்தில் படைத்த மனைக்களுக்கெல்லாம் எவ்வுயிரும் தவறாமல் படி அளக்காரு அளக்கிறார் பகவான் ஆணை முதல் எறும்பு வர ஆமா ஐயா கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் ஆறின் கருக்குலையில் கருவுருவாகிய சிசுவாகிய பாலகர்களுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும் அத்தனை சிவனுக்கும் படி அளந்தார் பரமசிவம் ஐயா அப்படி ஆண்டவனாகிய சங்கரன் படி அளக்கும் போது பகல் போய் இரவு வருவாராம், இரவு போய் பகல் வருவாராம். அதே நேரம் 3:45 நாளிகையிலையும் படி அளப்பாராம். அடிய உயிரும் தவறாமல் ஈஸ்வரனார் படியளந்து ஆதி கைலாச மாமலைக்கு வருவாரு. வருகிறார் வருகிறார் பகவான். அம்மை சக்தி உமையவளாகிய பார்வதி 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 படி அளக்கக்கூடிய பகவானுக்கு ஆமா நம்மளுடைய மன்னவன் படியளந்து வருவாரு ஆமா என்ற எண்ணம் கொண்டோ பொங்கி பொறிப்பா ஆமா ஆக்கி அடக்கினாள் கணவன் எப்ப வருவாருன்னு கைலாசத்துல காத்து கொண்டிருக்கிறார் பகவானை எதிர்பார்த்து பார்வதி. அப்படி காத்து இருக்கும் போது என்ன ஆண்டவன் படியளந்து வர ஆமா தல வாசல்ல நிக்க சொல்லி ஆம ஓட்ட பலவை போட்டு ஆமையா பலவை மேல நிக்க சொல்லி ஆமா பாதம் தொட்டு கழுவுகிறா பார்வதி. பாரிசாதம் மலர் போட்டு பகவானுக்கு பாத பணிவிடையெல்லாம் செய்வாளாம். ஆதி சக்தி உமையவள் அடி பாத பூசையெல்லாம் முடித்து அருங்கிலியாளானவா ஆண்டவன் பகவான ஐயா கையிலக்குள்ள அழைப்பாளா கையிலக்குள்ள அழைத்தல்லவோ அருங்கிலியா உமைய வேலும் ஈ ஆலோசனை சொல்லுவா. அப்போ பஞ்சனையில் அமரவை பால் பலம் கொடுப்பார். பால் பலம் கொடுத்தல்ல அன்னைக்கு நாளை என்ன செய்ய பகவான குளிக்க வைத்தா. ஆண்டவன் பகவான குளிக்க வைத்தா. பாறை ஜடமுடிய அப்படியே வளர்த்துகிறா பார்வதி. அப்படி வளர்த்தி பகவானுக்கு பட்ட நாமத்தை இட்டு ஆசனத்தில் அமர வைத்து தலவாளை இலைவிரித்து தச்சாலிய படைத்து சாதத்தை தட்டுகிறா. பக்கத்துல இருந்து ஐயா உண்ணுங்கன்னு உபசரிப்பா. அப்படி உபசாரம் பண்ணும் போது தாம்பூலம் தரித்தாள். சத்தியும் சிவனுமா தாம்பூலம் தரிப்பா. பக்கத்தில் இருப்பா. சொக்கோ அட்டம் ஆடுவா. சொக்கோ அட்டம் முடித்தல்ல சுவாமி விளையாடுவா. சுவாமி விளையாடியல் சப்பர மஞ்ச கட்டில சப்பர மஞ்ச
அவ சைனியமாயிருப்பாள். அப்படி சைனியமாயிருக்கும் போது அடுத்த நாள காலையில படியளக்க வருவாரா ஆண்டவன். அப்படி நித்த நித்தம் படியளக்காரு. அப்படி நித்த நித்தம் படியளக்கும் போது அன்னைக்கு பாருங்க, என்ன சுவாமி, ஈரேழு உலகத்தில் படைத்த மனைக்கிளை எல்லாம் ஆமா கண்ணக்காக்கு எம போல காத்து கொண்டிருக்காரு. இருக்கிறார் பகவான். ஐயா, என்ன கண்ணக்காக்கு எம போலன்னா அன்று ஒரு காலம் என்ன பிறப்பு மட்டும்தான் உண்டு. பிறந்து கொண்டே இருக்கிறதோ, இறப்புங்கிறதே கிடையாது. கிடையவே கிடையாது ஐயா. அப்படி இறப்புங்கிறது கிடையாம பிறப்பு மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இனவிருத்தி பெருகி கொண்டே இருக்கும் ஐயா. ஈரேழு உலகத்துல ஆமா ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்காரு. ஐயா, ஈரேழு உலகத்துல ஆணையும் பெண்ணையும் படைத்தா தனியா இனவிருத்தி கூடும். அதனால ஆணையும் பெண்ணையும் படைத்து அப்ப அன்று ஒரு காலம் நாம் படைத்த மனைக்கள் நம்மளுடைய மக்களை அவர் கண்ணக்காக்கு எம போல காத்து கொண்டிருந்தாராம். ஆமா, நாம் படைத்த மனைக்களை நம்ம அழிக்கப்படுமா என்ற எண்ணம் கொண்டு அரும மகளானவள் அழகாகவே இருக்கும்போது படைத்த உயிர்கள் அத்தனையிலையும் அப்படி பிறப்பு மட்டும் இருந்துச்சுன்னா ஈயா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, வனத்தில் வாழக்கூடிய உயிரினமா இருந்தாலும் சரி, மானிடம் அணைக்கலா இருந்தாலும் சரி, அத்தனை உயிர்களையும் ஆணையும் பெண்ணையும் படைச்சிருக்காருல. அப்படி ஆணையும் பெண்ணையும் படைத்ததால அவ என்னாச்சு? ஐயா, ஆணையும் பெண்ணையும் படைத்த இனவிருத்தி நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் கூடிக்கிட்டே இருக்கு. அவ இனவிருத்தி கூடுனுச்சுன்னா நம்மளை எல்லாம் சமக்கக்கூடியது யார் சமக்கா? அந்த அம்மா பூமாதேவி தானே சமக்கா. அந்த பூமி நாச்சியா எவ்வளவுதான் சமக்க முடியும்? சுமக்க மட்டும்தான் சுமக்கலாம். அவ என்னதான் அருங்கிலியால ஆனவா ஆதி சக்தி உமையவள் சக்தி சிவன் இருக்கும்போது அந்த பூமாதேவி ஓடோடி வாரா. ஆண்டவா, ஈரேழு உலகத்தில் என்னால பூமி பாரம் சுமக்க முடியலையே, அதற்கு ஒரு வரம் கொடுங்க சுவாமி. இந்த பூமி பாரம் சுமப்பதற்கு நாளுக்கு நாள் இனவிருத்தி அதிகமாகிக் கொண்டிருக்கு. அவன் என்னால பூமி பாரத்தை சுமக்க முடியல என்று சொல்லும்போது, எம்மா 6 மாதத்துக்கு ஒருக்க தோலுக்கு தோல் மாத்திக்கோ. ஆமா, தோலுக்கு தோல் மாத்தி சுமந்தா அப்பமும் முடியல. ஏயா அப்பமும் சும்மையா இருக்கா? அப்பமும் இனவிருத்தி கூடிக்கிட்டே தானே இருக்கு. அப்படி இனவிருத்தி கூடும்போது அதே நேரம் அந்த அம்மா ஓடோடி வந்தா. சுவாமி, இனிமேலுக்கு பூமி பாரம் சுமக்கணுமானா பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கணும்.
இறப்புன்னு இருந்தா தான் என்னால பூமி பாரம் சுமக்க முடியும். நாளுக்கு நாள் இனவிருத்தி அதிகமாகுத. அதனால பிறந்த உயிரினம் பிறந்து வாழ்ந்து ஒரு நாளைக்கு அதுக்கு அழிவுங்கிறது வேணும். ஐயா ஒன்று சொல்லட்டுமா? பிறவி செய்த உடனே அழிக்க வேண்டாம். அவன் வாழ்ந்து முடிந்து வயது முதிர்ந்த காலம் அன்று பாருங்க, 120 வயது வரைக்கும் ஒரு மனிதன் தடகாத்தமா இருந்திருக்கானா. ஆமா, அதுக்கு பார்க்க முடியல. 120 போக மாட்டாங்க ஐயா, 120 போக மாட்டாங்க. ஒரு டேக்யூட்டை வாங்கி வாயில ஊத்துங்க, டபக்குன்னு போயிடும் ஐயா. இடத்தெல்லாம் காத்துக்கிட்டு விட மாட்டேங்குது. அப்போ ஒரு இடமெல்லாம் காத்து அப்படி இருந்ததுன்னா அப்படி வாழ்ந்து எல்லாம் முடிந்து ஒண்டி ஒடுங்கி யார் என்ன செய்யான்னு பார்த்துக்கிட்டு ஒரு சாணம் போல குறிடுவாங்களாம். ஆமா, அவன் அந்த காலத்துல ஒரு அடக்கத்தை தாடியில தூக்கி வச்சு நெல்லு பொரிய வச்சிருவாங்களாம். அப்படி முதிர்ந்து இருக்கக்கூடிய அவங்கள இறப்புன்னு ஒன்று இருக்கணும். அப்படி இறப்பு இருந்தா தான் ஒரு உயிரினம் பிறக்குனா ஒரு உயிரினம் அழியணும். அப்பந்தான் என்னால் சுமக்க முடியும் சுவாமி. ஐயா ஒன்றுக்கு பாதியாவது போனோம்ல, ஒன்றுக்கு 10 கூடிச்சுன்னா என்ன முடியும்? அதனால பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று வேணும். அப்படி இல்லைன்னா என்னால் பூமி பாரம் சுமக்க முடியாது என்று சொல்லவும் காதல கேட்டார். ஆட்டும் நாடு ரெண்டு நீதாரு ஒரு வள்ளுவன பிறவி செய்து ஏடா ஐயா வள்ளுவ நீயோ இப்ப இது நேர் ஈரேழு உலகஞ்சன்று பூவிருக்க பிஞ்சிருக்கு காயிருக்க கனி இருக்கு பழுத்த கனிகள் மட்டும் பழுத்த கனிகள் மட்டும் உருண்டோடி போகட்டும். அவன் காதுல கேட்டுட்டார் அப்பமே அதே நேர் வள்ளுவனு வாரார் அழகி நல்ல இடம் அது ஆன மேலே ஏறியல் தானே அப்ப வருவார். வள்ளுவர் வெள்ள ஆனை. ஆமா ஆமா, வெள்ளையான வெள்ளையான ஐயா. ஒரு வெள்ள ஆனை மேல ஏறி ஆமா ஈரேழு உலகத்துக்கு ஆமா பறையோசை அடிச்சு வாராரு. அடைக்கிறார் அடைக்கிறார் பறையோசை வள்ளுவ பெருந்தக. பூவிருக்க இருக்க பிஞ்சிருக்க இருக்க காயிருக்க இருக்க கனி இருக்க ஆமா பழுத்த கனி மட்டும் உரட்டும் போ. ஆமா, கொம்புல பழுத்த பழமெல்லாம் அப்படியே உருந்தோடி போகட்டும். அப்படி பறையோசை அடித்து வரும்போது என்ன என்ன ஐயா அன்னைக்கு பாருங்க, பூலோகத்துல சின்னஞ்சிறு பாலகர்கள், சின்ன பிள்ளையா விளையாட்டு குழந்தைகள், இந்த மாதிரி பாலகர்கள் பாலகர்கள் ஆடு மாடு மேய்க்கும் பாலகர்கள். ஆமா ஆமா, ஆனையை கண்டா பிள்ளைகள் சும்மா இருக்குமா? இருக்காது இருக்காது. குடத்துக்காரன் ஓடுதான் ஓடுதான் யானை யானை பயந்து ஆனைக்கு பின்னால ஓடும். ஆமா ஆமா, அது வெள்ள ஆனையா இருக்கு. ஆமா, யானை வெள்ளை யானை எல்லாம் வருது, கைலாசில் உள்ள யானை. ஐயா என்ன அந்த ஆனை மேல ஆமா தாடி முடி நரைத்த கிழவன் 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 ஒரு குள்ள மனிதன் ஆமா ஆனை மேல இருந்து ஒரு மத்த வச்சு பொத்து பொத்துன்னு அடிக்கான். பொத்து 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 விடிய விடிய பொத்து பொத்துன்னா அப்படி பொத்து பொத்துன்னு அடிக்கவும் என்ன என்ன பாலகர்லாம் பார்த்தாங்க. ஆமா ஆகா என்ன இவனுக்கு கிறுக்கு பிடிச்சவனா தெரியலையே, குவாட்டிக்காரனா இருப்பானோ. ஆமா, குத்தாதர் ஒன்று சாப்புமா என்று எண்ணம் கொண்டு கொண்டோ கல்லையும் மண்ணையும் கலந்து அள்ளி எறிதான். அள்ளி 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 எரியுவா பிள்ளையா, சின்ன பிள்ளையா. கல்லையும் மண்ணையும் கலந்து எரியவும் என்ன என்ன வள்ளுவருக்கு கண்ணு செவக்கு. ஆமா, கண்ணு ரெண்டும் செவக்க
ஆஹா என்ன பூலோகத்துல அதர்மமெல்லாம் வாங்கி இருக்கும் உங்களுக்கு வாங்கி கொண்டு இருக்கிறத ஐயா என்ன இது இந்த சின்ன வயதுல இந்த வரத்து வந்ததுன்னா ஐயா இதெல்லாம் என்ன வரத்து வரும் அப்பா போங்காலம் வந்து நிக்கலையா இருக்கான் ஐயா இதுக்கு பருவம் வந்ததுன்னா இது குட்டப்புளி ஆக்கிரமே அதனால வல்லவருக்கு கண்ணுக்கு வந்து கடும் கோபம் வந்துருச்சு கோபம் வந்ததுன்னா அடித்த பறையோசைய மாத்தி அடிக்காரு எப்படி அடிக்காரு பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர பழுத்த கனி அத்தனை உந்து போ எல்லாம் போட்டோம் பூவிலையும் போட்டோம் காயிலையும் போட்டோம் குளத்திலையும் போட்டோம் ஐயா என்ன அன்னைக்கு வள்ளுவன் அடித்த பறையோசைதான் ஆமா ஐயா இரேழு உலகத்துல இன்னைக்கு ஒரு குழந்தை கருவுருவா சனிக்கும் போதே மாண்டு போகுது ஐயா தாயினோட வயத்துல இருக்கும் போதும் ஆண்டு போகுது ஆமா குழந்தை பிறந்தது இறந்து போகுது ஆமா பிறந்த வீட்டுல இறப்பு இருக்க 5 வயசுலயும் போயிருது போயிட்டானா 10லயும் போயிருது ஐயா பருவத்திலையும் போகுது எப்ப போகுதுன்னு கணக்கு இல்லையா இறப்புக்கு கணக்கே இல்லவே இல்ல எப்பம்னே சொல்ல முடியாது ஆமா டப்புன்னு போயிருதான் மூச்சு அடைக்குங்க தண்ணி கொண்டாதுக்குள்ள சுவாலி முடிஞ்சிட்டு அப்போ ஆமா என்ன மாண்ட பெணம் மாண்ட பெணங்களை எல்லாம் அந்த காலம் என்ன செய்யணும்னு தெரியல ஆமா காலில் கைத்த கட்டி இழுத்து அந்த பாறையில கொண்டு இழுத்து போடுவாங்க எதைக்கு தெரியாது சுட தெரியாது ஒருத்தனுக்கு மேல ஒருத்தனை தூக்கி போடுவான் ஆமா எல்லா உயிரினம் இறந்தாலும் காகம் கழுவுலாம் திங்குவோம் நாம இறந்தா ஒரு காகம் கழுவு கிட்டேயே வராது நம்ம உடம்புல எண்ணெயா இருக்கு உப்பு சத்து நிறைய இருக்கு இவனை தொடப்படாது தூர போயிடும் ஆமா அப்போ என்ன மாண்ட பிணங்களை எல்லாம் என்ன மலை போல குமிச்சிருக்கான் மலையா குமிஞ்சிருக்க கீழே வீட்டுல ஒண்ணு போச்சுன்னா மேல வீட்டுல ஒண்ணு போகுது சோடியா கூட்டு போறாங்களா சோடி இங்க இருக்க புறா அங்க போயிடுது ஐயா கைலாசு போயிடுது மண்ணெண்ண ரெடியா இருக்கு ஐயா இன்னொரு ஆளுக்கு அதே நேரம் மாண்ட பிணங்களை மலை போல குமிக்கும் போது என்ன பூமாதேவி பார்த்தா ஐயோ என்ன அநியாயம் உயிரோட இருப்பவனை சுமக்க முடியலன்னு சொல்லி ஆமா அவனா கம்பவுண்டுக்கிட்டு நடப்பான் கிழவனானா பிறப்புக்கு இறப்புக்கு வரத்தை கேட்டோமே பகவான் இடத்துல இன்னைக்கு மாண்ட பிணமெல்லாம் மலை போல குமிஞ்சிருக்க என்ன செய்ய காலக்காரனாவி உயிரோடு இருப்பவன் 10 பேரை சுமக்கதும் சரி செத்த சவம் 1 சுமப்பதும் சரி அவ என்னதான் என்ன செய்கிறா அம்மாலான பூமாதேவ் தாயான பூமாதேவ் வாடோடி வாரால் தானமெல்ல வந்தல ஆண்டவன பகவான் இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நாளை மாண்ட பிணங்கள் எல்லாம் மாண்ட ஐயா மலை போல குமிஞ்சிருக்க ஆண்டவன பகவான் பிணச்சமய சுமப்பதற்கு என்னால முடியலை அதனால கேளுமை மாண்டதொரு பிணங்களை மாத்தி தர வேணுமை எந்தனுக்கு இது நேர் பிணச்சமய குறைக்கணும் என்று